பிரியா சுஜாதா எழுதின ஒரு நாள் வெளிநாட்டுல கொண்டு போய் படம் எடுத்தோம். அதுல நிச்சயமா அவருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. பாண்டியன்கிற படத்தை வந்து ரஜினி சார் உங்களுக்காக மட்டுமே நடிச்சு கொடுக்குறாரு, எனக்குன்னு பண்ணி கொடுக்கல அவரு. இந்த படத்தை பண்ணி இருக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு படம் இருக்கா? ஆச்சிட்ட போய் எந்த கேரக்டர் சொன்னாலும் அந்த கேரக்டராகவே ஆக்ட் பண்ணி கட்டுவாங்க. 10 நாள் கழிச்சு வந்தாரு. சார் நீங்க சொன்ன பிறகு நான் மண்டையை போட்டு இது பண்ணி ஒரு விதம் பண்ணி அதுல மனோரமா ஆட்சி கொண்டாந்து உள்ள சேர்த்துட்டேன் சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீ கம்முனு கடை. கர்நாடக மியூசிக்கே தெரியாத சிவகுமாரை வச்சுக்கிட்டு பாலச்சந்திரன் சார் அந்த படம் எடுத்துருக்கு. படங்கள் ஓடுவதற்கே அவர் ஒரு காரணமா இருந்தாருன்னு சொல்லி சொன்னா கூட தப்பு இல்லை. அந்த விநியோகத்தில் வேணும், சில்க் டான்ஸ் வேணும்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கினாங்க. நான் தேதி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போச்சு. போய் பார்த்தா 3ஆவது நாள் என்னமோ சூசைட் பண்ணி. ஒரு 30 வருஷம் ஆகுது உங்களுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையா வெளியில வந்து. இந்த படம் செய்யாத இந்த 30 ஆண்டுகள் எப்படி கழிஞ்சது உங்களுக்கு? 30 வருஷம் ஆச்சா? தோராயமா ஒரு 30 வருஷம் இருக்குமா? இருக்காது. பட் வச்சுக்குவோம், ஒன்றும் தப்பு இல்லையே. என்னைக்கா ஒரு மனுஷன் ஒவ்வொரு காலகட்டம்னு ஒன்று உண்டு. பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு போனோம், அப்புறம் வேலையை செஞ்சுட்டு வந்தோம். அந்த வேலையில் ஒரு காலகட்டத்தில் நமக்கும் வேலை இல்லாத ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிறத வேலை இல்லாத போது நினைக்கல, வேலை இருந்த போதே நினைச்சோம். ஏன்னா நமக்கு முன்னால இருந்தவங்களுக்கு எல்லாம் அதுதானே ஏற்பட்டது. அவங்க எனக்கும் அது வரும்னு தெரியும். அப்படி வரப்போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என் மனசை பக்குவப்படுத்திட்டேன். இன்னைக்கு இவ்வளவு பந்தாவோட இருக்கவங்க இத்தனை பேர், இத்தனை காரு, இத்தனை வண்டி, இத்தனை வசதி, இதெல்லாம் இருக்கு. நான் எங்க சாப்பாடு கேட்டாலும் போய் ஆடு வாங்கிட்டு வருவான், எங்க வேணாலும் கார் கூப்பிட்டு போகலாம், ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டு போடுவாங்க, காருக்கு என்ன வேணாலும் என்ன வசதி வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு அவளுக்கும் வேலைகளை வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வேலை இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வசதி எல்லாம் போயிடும். மொத்தம் ஒரு எல்லாம் இருந்தும் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இடத்துல போட்டு வச்சோம். அதுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சோம். படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டோம். அப்புறம் நிறைய பொது வாழ்க்கைகளில் ஈடுபடலாம் அப்படின்னு பொது வாழ்க்கையில ஈடுபட்டதுதான் கம்பன். நாவல்களை வைத்து நிறைய படம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த படம் பண்ணணும், இந்த நாவலை வச்சு, இந்த சிறுகதை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ண முடியாம போன ஏதேனும் நாவல் சிறுகதை இருக்கா? அது நிறைய இருக்கு. நிறைய நாவல்கள் பண்ண முடியும். நிறைய நாவல்கள் படிச்சு பண்றதுக்கான வசதிகள் இருக்கு. அதுல நாங்க வித்தியாசமா பண்ணது நம்ம சிவசங்கரி மாவனுடைய ஒரு மனிதன் கதைங்கிற நாவல். அது இந்த போதைப் பொருளுக்கு ஒரு அடிமையானவனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கெட்டு போகும் அப்படிங்கிறத சொன்ன கதை. அந்த கதை அதை முதல் நாங்கள் டிடியில தொலைக்காட்சி தொடராக பண்ணோம். அப்போ நிறைய கடிதங்கள் வந்தது. என்ன இந்த படத்தை பார்த்த பிறகு என்னுடைய கணவன் குடியை விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் கடிதம் வந்தது. இதை பார்த்தோன்னே சரவணன் சார் அப்போ 100 கிலோமீட்டருக்கு தான் அந்த தொலைக்காட்சி தொடர் ஒளிபரப்பு வச்சு இதை படமா பண்ணா என்ன அப்படின்னு கேட்டாங்க. பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் படமா பண்ணோம். அது தியாகு, அதே ஒரு மனிதன் கதை தான். அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சேர வாங்க மாட்டேட்டான். இது பிரச்சார படம் சார், யார் சார் பார்ப்பாங்கட்டாங்க. அது நம்ம சிவசங்கரி ஒரு பெரிய பாரதி புதுமை பண்ணது. அது டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கு ஃப்ளைட்ல. அதே ஃப்ளைட்ல கலைஞர் வர்றாரு. கலைஞர் அப்போ முதலமைச்சர். அவர்கிட்ட அந்த ஃப்ளைட்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அம்மாவர்கிட்ட போய் பேசி இந்த மாதிரி படம் பண்ணிட்டோம், அது யாரும் முன்னங்கி போட மாட்டேங்க, எங்களுடைய நோக்கம் வியாபாரம் இல்லை, அது மக்கள்கிட்ட போய் சேரணும், அது சேர்றதுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணா. அப்படியா சரவணன் சொல்லி எனக்கு அந்த படத்தை போட்டு காட்ட சொல்லுங்க, அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு சரவணன் சார் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவருக்கு படத்தை போட்டு காமிச்சாங்க. அவர் அந்த படத்தை பார்த்த உடனே உங்களுடைய இது என்ன நிறைவேறும், நான் இந்த மதுவிலக்கு கமிட்டியே கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களும் படம் பார்த்துட்டாங்க, எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு, ஆகவே நாங்கள் அரசாங்கம் எடுத்து அதை வெளியிடும் சொல்லி
அந்த அரசாங்கத்துக்கு அந்த படத்தை கொடுத்தோம். ஓ. ஒரு விழா எடுத்து அந்த படத்தை சரவணன் சார் கொடுத்து. கலைஞர் கையில கொடுக்க, கலைஞர் வந்து தமிழ்நாடு பூரா ஓட்டினாங்க. அப்படி அந்த படம் போய் ரீச் ஆச்சு. அது மாதிரி விஷயமுள்ள படங்களை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருந்தா கூட வியாபார ரீதியில போய் சேர மாட்டோம். அதை சேர்வதற்கு அரசு உதவி செய்யவேனால் நாங்க அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இயக்குனரா இருக்கும் பொழுது ஒரு நாவல் அந்த கதையை எடுத்து படம் பண்ணும் பொழுதும் ஆசிரியருக்கும் இயக்குனருக்கும் நடுவுல வந்து பல முரண்கள் வந்துருது. ஏன்னா கதை எழுதுறது வேற, அதை காட்சிப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள் வேறு. பொதுமக்களுடைய பார்வைக்காக இயக்குனருடைய பார்வை மாறுது. அதனால ஒரு நாவல் அப்படியே கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா அது மாற்றங்கள் கொண்டு அது கையில வந்து இயக்குனர் கையில தான் கொடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதுக்கு இந்த எழுத்தாளர்கள் அதை ஒத்துக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா எப்போ உங்களுடைய எழுத்து படமா வருதோ, அந்த படமா வரும்போது எங்களுடைய போக்குக்கு சில விஷயங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். அதுக்கு அந்த எழுத்தாளர்கள் ஒத்துக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதில் சில எழுத்தாளர்கள் ஒத்துக்குவாங்க, சில எழுத்தாளர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படித்தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. பட் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரத்தை வந்து அங்க கதைகளை எடுக்கின்ற பொழுது இயக்குனர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ள உங்களுக்கு உடன்பாடு உண்டா? இல்லை, அந்த கொடுக்கணுங்கிறத நம்ம அவங்க மனசு ஏத்துக்கிற மாதிரி நம்ம சொல்லணும், அதை உருவாக்கிக்கணும். ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். போனவர் கேள்விக்குறி நல்ல நாவல், மகரிஷி எழுதின நாவல் தான். அதுலயே பல மாற்றங்கள்லாம் பண்ணோம். ஆனா வித்து அவன் அந்த மகரிஷியினுடைய ஒப்புதலோட பண்ணோம். அதே மாதிரி பிரியா சுஜாதா எழுதின ஒரு நாவல் வெளிநாட்டுல கொண்டு போய் படம் எடுத்தோம். அதுல நிச்சயமா அவருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டு. அவருடைய நாவல் அப்படியே வரலன்னு ஒரு ஃபீலிங் உண்டு. நாங்க வெளிநாடுகளெல்லாம் போய் எடுத்ததுனால எங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு போனோம். அதே மாதிரி நிறைய மோகம் புது வருஷம் மணியன் சாருடைய நாவல், அது இந்த மாதிரி ஒரு முரண்கள் வரத்தான். அதே மாதிரி நம்ம இவரு ஒரு ஊதாப்பு கன்செப்டுங்கிறது ஒரு காதல் சப்ஜெக்ட், புஷ்பா தங்கத்துறை எழுதின ஒரு நாவல். அதுலயும் அவருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து, பட் அவரை போய் நான் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சேன். அது மாதிரியான வரத்தான் செய்யும். ஏன்னா அவர் படைப்பாளர்கள் போது அவங்களுக்கு என்ன ஒரு குணம் இருக்கும், எழுத்தாளர் குணம் இருக்கும். அதை போய் நம்ம கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு இந்த காரணத்துக்காக நாங்கள் அதை மாத்திரமே தவிர உங்க கதையை கெடுக்கல, உங்க படைப்பை கெடுக்கல அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு என்னன்னா, என்ன இருந்தாலும் பணம் வந்து ரொம்ப முக்கியமானது வாழ்க்கைக்கு. ஊதியம் அப்படிங்கிறது முக்கியமானது. என் வாழ்க்கையில நான் என்ன சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது பொருள் வகையில நம்ம வந்து நம் தலைமுறைக்கோ நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாண்டியன்கிற படத்தை வந்து ரஜினி சார் உங்களுக்காக மட்டுமே நடிச்சு கொடுக்குறாரு. அதுல வந்த லாபத்தை ஏன் நீங்க டீமுக்கு பிரிச்சு கொடுத்தீங்க? எல்லாருக்கும் எனக்குன்னு பண்ணி கொடுக்கல அவரு. நான் அவர்கிட்ட கேட்டதே, நம்மோட 15 பேர் இருக்காங்க, இத்தனை வருஷமா ஒர்க் பண்றாங்க. சரி, படம் இல்ல சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான ரிட்டையர்மெண்டோ போனஸோ போகிறதோ ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆகவே அவங்க வாழ்க்கை தரத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லித்தான் ரஜினிட்ட கேட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் சரவணன் சார் அதை வியாபார ரீதியா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் பண்ணி கொடுத்தாரு. இது எல்லாம் சேர்ந்து வந்த பணத்தை நானா எடுத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது யூனிட்டுக்காக பண்ணப்பட்ட படம். ஆகவே அந்த யூனிட்டுக்கு எல்லாருக்கும் சமமா போயிடுச்சு. இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு வருது. பாண்டியன் படம் தயாராகுது, ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் இருக்கு. உங்களுடைய துணைவியார் இறந்துடுறாங்க. 3வது நாளே மறுபடியும் நீங்க வந்து அந்த பட வேலைகளை நீங்க முன்னெடுக்கிறீங்க. இது இந்த அளவுக்கு சினிமா மீதான அக்கறை, என்னால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற குணம் எங்கிருந்து வந்தது சார்? அது இயற்கையாகவே எனக்கு உண்டு. எப்பவுமே ப்ரொடியூசருக்கு பெரிய லாபம் இல்லைன்னாலும் நஷ்டம் வரக்கூடாதுங்கிறது நான் உறுதியா இருப்பேன். என் எல்லா படங்களுமே சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆயிடும். இது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய சொந்த படம் மாதிரி, என் யூனிட்டுடைய படம். ஆகவே இந்த படம் தள்ளி போச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு லாஸ் வருங்கிறத சரவணன் சார் ஒரு கணக்கு பண்ணி சொன்னார். இப்படி தள்ளி போகும்போது இவ்வளவு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இவ்வளவு லாஸ் போகும். ஒரு சொன்ன இல்லை சார், என் மனைவி கூட அந்த லாஸ் வருங்கிறத ஒத்துக்க மாட்டா. ஆகவே நான் நிச்சயமா ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஃபோன் பண்ணார். சிங்கப்பூர்ல இருந்தார். ஃபோன் பண்ணி முத்துராமன் நீங்க போஸ்ட்போன் பண்ணுங்க, நான் அடுத்தாப்புல நான் செட்டப் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சுட்டார். இல்லை ரஜினி, எல்லா படமும் நான் சொன்ன தேதி ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம படம்னு வரும்போது நான் தள்ளி கொடுத்தேன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஆகவே என் மனசையும் துக்கத்தையும் அடக்கிக்கிட்டு நான் பண்றேன்னு சொல்லிட்டு
அந்த படத்தை முடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தில் வந்த லாபத்தை நாங்கள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம் கஷ்டப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமோ அது ஒரு காரணம். அதேமாதிரி பேர் சொல்லும் பிள்ளைங்கிற படத்தில் கமலஹாசன் ஒரு 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 பதி லாபத்தில் ஒரு பங்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவி கொடுத்தாரு. மொத்தம் இதெல்லாம் சேர்ந்த போது தான் எங்களுக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு அது ஒரு அஸ்திவாரமாக அமைஞ்சது. இதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய பள்ளியில் படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் நல்லமுத்துன்னு ஒரு ஆசிரியர். சரிங்க. அவர் வருஷம் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காததுக்காக பரிசு வாங்குவார். சரி. பல வருஷமும் ஸ்கூல் தோன்ற நாள்ல இருந்து அவர் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. ஒரு நாள் மாலையில அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்து மார்னிங்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம், இந்த தடவை நல்லமுத்து சார் பரிசு வாங்க முடியாதரா, இன்னைக்கு வரமாட்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நல்லமுத்து சார் விட்டார். அவர்கிட்ட போய் சார் என்ன சார், ஆமாப்பா நேற்று என் மனைவி இறந்து போயிட்டா, நேற்று எல்லாம் சர்ச்சில் வச்சு எல்லா காரியம் முடிச்சிட்டோம், இன்னைக்கு எனக்கு என்னமே வேலை இல்லை, என் உறவினர்கள்லாம் பார்த்துக்கிறாங்க, அதே நான் வேலைக்கு வந்துட்டேன். இறந்த மறுநாள் அது என் மனசில் வந்து இறந்த மறுநாளே வந்தார் நம்முடைய ஆசிரியர். நம்ம இறந்து ஒரு வாரம் கழிச்சு தானே போய் ஷூட்டிங் போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை தூண்டி விட்டவர் அந்த ஆசிரியர் நல்லமுத்து. ஆகவே ஆசிரியர்கள்லாம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டா அது மாணவர்களுக்கு போய் மனசுல பதியும். ஆகவே ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் நான் 2வது பெற்றோர்னு சொல்லுவேன். ஆகவே பெற்றோர்கள் மட்டுமில்லை, இந்த ஆசிரியர்களும் சேர்ந்து மாணவர்களை நெறிப்படுத்தினாதான் நாளைய உலகம் வரும். அன்பு தங்கைன்னு ஒரு படத்தை நம்முடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இயக்குனராக நீங்கள் வருவதற்கு உதவி செய்தார்கள் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் ஒரு புத்தகத்துல அதை எழுதி இருக்கிறீங்க. அவர் முதலமைச்சராகின்ற வரைக்குமான அவருடன் நான் நட்பு எப்படி இருந்தது? அவர் நல்ல சின்சியரான ஒர்க்கர். வந்தாங்கன்னா உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்களே தவிர வேற எதுலையுமே தலைஞ்சிட்டாங்க. அப்போ புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அது என்னுடைய குருநாதர் ஏசி தொழில்நுட்பத்தோட நிறைய படம் பண்ணாங்க. 2 பேரும் புஸ்தகங்களை பரிமாறிடுவாங்க. வெறும் ஒரு புஸ்தகம் இது, அந்த அம்மா ஒரு புஸ்தகம் போய் அந்த மாதிரியான ஒரு பழக்கம். என்னை பொறுத்தளவு என்ன டைரக்ஷனுக்கு அவங்க ஒத்துவாங்கடான்னு ஒரு பயம். குருநாதன் சார் தான் அதுக்கு கதை. குருநாதன் சார் போய் அந்த அம்மாட்ட கதை சொல்ல போறேன்னு சொல்லும் போதே நான் உங்க பேரை சொல்லிடுறேன்னு சொன்னார். சொல்லுங்க சார், ஆனா ஒரு விஷயம், அந்த அம்மா என்னை ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த அம்மாவோட ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஆனா பட் டைரக்ஷனுக்கு ஒத்துக்குவாங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற ஸ்டேஜ் வேற, நான் இருக்கிற ஸ்டேஜ் வேற. ஆகவே அப்படி அவங்க ஏதாவது டைரக்டரை மாத்தினாங்கன்னா ஒத்துட்டுவாங்க. அந்த அம்மா தான் நமக்கு முக்கியம். ஆகவே வேற டைரக்டரை வச்சு நீங்க பண்ணிக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன். போய் கதையை சொல்லியிருக்காங்க. கதையை கேட்டோன்னே கதை ஓகே, யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்பி முத்துராமன் ஏவிஎம் இருந்தவர், அவர் என்னோட 2-3 படம் பண்ணிட்டாங்க. அவரை வச்சு பண்ண சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாமா. எஸ்பி முத்துராமன் தெரியும், அவரு எங்க மாமா வழியில அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணவே நான் பார்த்துருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணுவாரு. சூப்பர். ஆகவே அவரையே நீங்க வச்சு பண்ணுங்க. நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாரு, அதையே வச்சு பண்ணுங்கன்னு சொன்னது அந்த அம்மா. அவங்கதான். இதை ஏன் சொல்றேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும் போதெல்லாம் ஏனா தானே செய்யக்கூடாது. அதுதான், அது சின்சியரா செஞ்சோம்னா நிச்சயமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நான் இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு நான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை கவனம் எப்படி இருந்திருக்கு, எனக்கு டைரக்ஷன் வேலையே டைரக்ஷன் பண்ண சொன்னாங்க. அதே அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைச்சிட்டே இருக்காதீங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையும் நீங்க செஞ்சீங்கன்னா, சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும். சூப்பர் சார். சார், இவ்வளவு படங்கள் பண்ண நீங்க 71 படங்களுக்கு மேல பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு படம் இருக்கா? பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய படம் இருந்தா பண்ணிருக்க மாட்டேன். பண்ணி முடிச்சுட்டு அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? முடிச்சு மக்களுடைய ரியாக்ஷன் தப்பா போன பிறகு வருத்தப்பட்டிருக்கோம். அந்த கழுகு படம் எல்லாம் தப்பு பண்ணிட்டோம், முன்னால அட்வான்ஸா பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகை மனோரமா ஆச்சி, அவங்களுடைய நினைவுகளை நீங்க பகிர்ந்துக்கோங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, யாருமே உடைக்க முடியாது.
ஆச்சிகிட்ட போய் எந்த கேரக்டர் சொன்னாலும் நான் அந்த கேரக்டராகவே ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம். ஆமா விசு சாருடைய கதை வசனம், ஆமா. நடிப்பு எல்லாமே சேர்ந்த ஒரு ஆமா. படம். அந்த கதையை சரவண சார்ட்ட வந்து சொன்னார் விசு சார். ம் சொன்ன உடனே சரவண சார் கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு விசு, ம் எல்லாம் இருக்கு, நகைச்சுவை மட்டும் இல்லை, ஆ அந்த நகைச்சுவை மட்டும் இதில் சேர்த்துட்டீங்கன்னா இந்த படம் சூப்பர் ஹிட்டு ம் சார். என் கதையில் நகைச்சுவை சேர்க்க முடியாது, சரியா வராது சார், கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு சார்னு சொன்னார். சரி விசு சொன்ன உடனே முடியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் ரைட்டர், நீ இந்த இதில் ஒன்று யோசிச்சு பாருங்க, நிச்சயமா வரும். ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துங்க, அதை பற்றி பரவாயில்ல. ம் பட் எனக்கு அந்த நகைச்சுவையோடு வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சார். 10 நாள் கழிச்சு வந்தார். சார் நீங்கள் சொன்ன பிறகு நான் மண்டையை போட்டு இது பண்ணி ஒரு விதம் பண்ணி அதில் மனோரமா ஆட்சியை கொண்டாந்து உள்ளே சேர்த்துட்டேன் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு நீ சார். கம்முனு கடை அந்த கேரக்டர் நீ கம்முன்னு கிடங்கிற அந்த கேரக்டரை சரவண சார் சொன்ன பிறகுதான் விஸ் சார் சேர்த்தாரு. அந்த கேரக்டர் வந்து கதையோட ரொம்ப ஒட்டி போய் சரி. மக்கள் வந்து கம்முன்னு கிடன்னு சொல்ற அளவுக்கு அதேதான். அதுதான் ஆச்சு. அதான் அதான் அந்த படம் பெரிய தங்க மெடல் வாங்குச்சு. ம் ம் அந்த படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷன் நான் டைரக்ட் பண்ணேன். ஆ அந்த ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு, அதை வந்து நாங்கள் தெலுங்குல எடுத்தோம். ம் தெலுங்குல எடுத்த போது யாரை போடுறது ஆட்சி ரோலுக்கு ம் அப்படிங்கும்போது சரவண சார் சுற்றி முத்திரம் ஒரு காரியம் பண்ணுறீங்களா சொல்லுங்கண்ணே, சவுகார் ஜானியை கேளுங்க கரெக்டாக இருக்கும் ம் சார். மனோரமாவுக்கு அதுக்கு எப்படி சார் மைண்டில் விட்டலையே, அந்த அம்மா மட்டும் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஆட்சி அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அம்மாவால் முடியும். ஓ அது மனோரமாவை பார்த்து பண்ணிச்சுன்னா பண்ணிட்டோம். ஆகவே நீங்கள் போய் பேசி பாருங்க. போய் சொன்னேன், இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்னம்மா சாரி சார் போய் நான் பண்ண முடியும், இந்த கம்முன்னு கிட்ட எங்கே போய் சார் பண்ணும்போது இங்கே பாருங்க சரவண சாருடைய மைண்டில் அது வந்துடுச்சு, நீங்கள் ஒருத்தரை தான் பண்ண முடியும், நீங்கள் சரி. தான் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கம்மா. சரவண சார் சொல்கிறதுக்காக நான் செய்கிறேன், ம், ஆனால் என்னால் செய்ய முடியுமாங்கிற பயத்தோடு தான் செய்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இந்த கம்மனுன்னு கிடங்கிற வார்த்தைக்கு அந்த ரைட்டரை ஒரு வழி பண்ணிடுச்சு அந்தம்மா. சரியா வரல சரியா அந்த வாளுக்கு எடுத்து ஒரு 100 வார்த்தை கொடுத்துருவான். அப்புறம் கடைசியா இது ஒரு வார்த்தையை ஓகே பண்ணிச்சு. இது கூட நான் ஓகே பண்ணல சார், வேற விதி இல்லைன்னு ஒத்துக்கிட்டேன் சார்னு சொல்லி அந்த பண்ணிச்சு. ம் என்னால நிச்சயமா அந்த மனோரமாவுடைய இடத்துக்கே நான் போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. சிவாஜி கணேசன் சாருக்கே டஃப் கொடுப்பாங்க என்ன சார் அவங்க? அது இது தில்லானாமா இல்ல இந்த ஜில் பாணி ஓ மை காட் அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் அசந்தா தூக்கி சாப்பிட்டுருவாடா, அப்படி சொல்வாரு. ஆ, கொஞ்சம் அசந்தா தூக்கி சாப்பிட்டுருவாடா பாரு. ம். அது மாதிரி அது இன்னொரு படம் பாட்டி சொல்லி ஏன் அப்படின்னாலே முடிஞ்சது, டைலாகே கிடையாது என்ன? ஒண்ணுமே நான் பேச்சில் இருக்கு. ம், பாட்டி சொல்லி தட்டாதேன்னு ஒரு படம், ஆமா அது மனோரமா தான் மெயின் ரோல் இல்லை. சரிங்க. அந்த படத்தை பானுமதி வச்சு எடுக்கலாம்னு முடிவு சரவண சார் படம். அந்த அம்மாட்ட போட்டு காமிச்சா அந்த அம்மா என்ன முடியுமா சார், இது என்ன இது வம்பு, சரவண சார் வம்பு பண்றாங்க, ம், அம்மா பண்ணுன்னா நீங்க தான் பண்ணணும், இல்லாட்டா சப்ஜெக்டை ட்ராப் பண்ணிடலாம்னு சொல்றாரு. ம், சரி அப்படி சொல்றதுனால பண்றேன்னு சொல்லி அந்த அம்மா பண்ணாங்க. சரிங்க. பண்ணிட்டு வந்து படம் பார்த்து முடிஞ்ச உடனே மனோரமாவுடைய 100%ல நான் ஒரு 5% கூட பண்ணலை. ஓ என்னால் முடியல சார், அந்த என்ன பர்ஃபார்மன்ஸு, என்ன லுக்கு, என்ன பார்வை அப்படின்னு பானுமதி சொன்னிச்சு. அனுமதி. இதெல்லாம் ஆட்சி கிடைச்ச கிரெடிட். கண்டிப்பா சார். அது எங்க கண்ணு முன்னால அவங்க சொல்லி கேட்டோம் நாங்கள் கண்ணால பார்த்தோம். அந்த இது சம்சாரது மின்சாரத்தில் நான் தான் டைரக்டர் ஜானகி அம்மாவுக்கு. ம், அந்தமும் அதே தான் சொன்னாங்க, முடியல சார், அவன் அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சொல்லுங்க. அதுல Best. முக்கியமா இந்த ஜில் ரமாமணிலாம் என்னால இன்னும் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு சில நேரங்களில் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன், ஒரு மாதிரியான Stress-ஆ இருக்கும்போதா? மாதிரி வந்து ஏதாவது ரிலாக்ஸேஷன்னா நான் தில்லானா மோகனாம்பாள் சிந்து பைரவி போட்டு பார்ப்பேன். ஆ, இந்த தில்லானா மோகனாம்பாள் வந்து இந்த ஆட்சி பண்ற பர்ஃபார்மன்ஸையும் அண்ணன் பார்த்த அந்த அந்த மொத்தம் இவ்வளவு தூரம் குதிப்பாங்க என்ன சார், சும்மா இப்படி குதிப்பாங்க என்ன சார்? மொத்த குரூப் பர்ஃபார்மன்ஸ் யாரு இருக்கா இன்னைக்கு, எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை மறந்துடுவோம். அப்படி இருக்கும்.
அதே மாதிரி சிந்து பைரவில் இந்த கர்நாடக மியூசிக்கே தெரியாத சிவகுமாரை வச்சுக்கிட்டு பாலச்சந்திர சார் அந்த அந்த படம் எடுத்திருக்காரு. ஒரு அலை கடல் அலைக்குள்ள இருந்து அவர் கர்நாடக சங்கீதம் பாடுவார் சிவகுமார் சார். என்ன நினைவாற்றல்! தொழில் முறையில் அவருக்கு தொழில் தெரியாது, ஆனா அதை கத்துக்கிட்டு பண்ணார். இன்னைக்கும் அவர் பாடின பாட்டு அப்படியே நம்ம காதுல அவர் பாடுறது அப்படி நமக்கு தெரியுது படத்துல. அதே மாதிரி சுகாசினி, அந்த அந்த அட்மாஸ்பியர் நீங்க வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா சார். அந்த பாக்குற விஷயங்கள். அதே மாதிரி டெல்லி கணேசன் மிருதங்கம் வாசிக்கிறது எல்லாமே பார்க்கும்போது நம்ம இங்க இருக்க மாட்டோம் உலகத்துல. நீங்க இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்க நினைவலைகளில் வந்த ஒரு பட்டியல் நீங்க கொடுத்தீங்க, நடிகர்களுடைய பட்டியல். பாலையா சார், நாகேஷ் சார், அந்த அந்த பட்டியலை கொடுத்தீங்க. சில்க் சுமிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமை உங்களுடைய படங்கள்ல பாடல்கள்ல வரும்பொழுது நிறைய பேசப்பட்டிருக்காங்க. அவங்கள பத்திய நினைவுகள் பகிர்ந்து. நல்ல ஆர்டிஸ்ட். அது கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டா அந்த நேரத்துல கவர்ச்சிக்கு பேர் போனவர் சில்க் தான். அவர் இல்லாத படங்களே இல்லைங்கிற அளவுக்கு பேர் வாங்கினாரு. அது எங்க படத்துல சகலகலாவில் எப்படி ஹாப்பி நியூ இயர்னுமோ அதே மாதிரி நேத்து ராத்திரி அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு மியூசிக்கே இளையராஜாவான்னு கேட்டாங்க. இந்த இளையராஜா தான் இந்த அம்மா சொன்னதே அவர் தான். நேத்து ராத்திரி அம்மா அது அவருடைய ஸ்டைலில் வந்த பாட்டு. அந்த அதே மாதிரி ஆடி மாச காத்தடிக்க அப்படின்னு ரஜினி சாரோட அது ஒரு பாட்டு. மொத்தம் அந்த மாதிரியான பொண்ணு அந்த கவர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு சில்க் ஒரு எடுத்துக்காட்டா படங்கள்ல இருந்து படங்கள் ஓடுவதற்கே அவர் ஒரு காரணமா இருந்தாருன்னு சொன்னா கூட தப்பு இல்லை. அந்த விநியோகஸ்தர்கள் வேணும், சில்க் டான்ஸ் வேணும்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கினாங்க. ஆனா அவரை பொறுத்தளவு நாங்கள் செட்டியாரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று நடத்தோம், என்றும் சினிமான்னு சொல்லிட்டு. அதுல ஏவிஎம்ல பங்கு பெற்ற அத்தனை நடிகர்களையும் வச்சு பேட்டி எடுத்தோம். இந்த பொண்ணு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் சில்க் பேட்டி இல்லை, சில்க் பேட்டி இல்லைன்னாங்க. இங்கே ஒரு கல்யாணத்துல நான் சந்திச்சேன். போய் சத்தம் போட்டேன், என்ன விளையாடுற நீ? எவ்வளவு பெரிய மனுஷன் செட்டியாரு, அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு தடவை கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிற. இல்லைங்க, சத்தியமா சொன்னேன் சார், இது வரலாம் எங்கிட்ட யாருமே சொன்னதில்லை. சரி நீ பண்ணி கொடுங்க. அது புலியூர் சரோஜோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். சார் 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 நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அக்கா புலியூரையும் அன்னைக்கு ஷூட்டிங் அன்னைக்கு வர சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் சார். நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ தேதி கொடு, நான் புலியூர்கிட்ட சொல்லி வர சொல்லிட்டு நான் தேதி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போச்சு. போய் பார்த்தா 3ஆவது நாள் என்னமோ சூசைட் பண்ணி. ஏன் சூசைட் பண்ணிச்சு, என்ன நடந்துச்சு என்னங்கிறது இன்னைக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் மொத்தத்தில் டோட்டலாக அந்த பொண்ணு மனசுல ஏதோ ஒரு பலகீனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கு. வெளியில சிரிச்சு எல்லாம் பண்ணி டான்ஸ் ஆடிச்சு எல்லாம் பண்ணிச்சே தவிர அதனுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு துக்கம் இருந்து அந்த மனக்கவலையினுடைய விளைவு அதனுடைய மரணமா முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக நான் போக மாட்டேன்னு நாங்கள் எல்லாரும் இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் துக்கத்துக்கு போனேன். போய் பார்த்து அது அந்த பொண்ணுடைய இது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் எங்களோட அந்த அளவுக்கு அதுவும் புலியூர் சரோஜா சொன்னால் கேட்கும். அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஆகவே அந்த பொண்ணுடைய கவர்ச்சியும் இதுவும் எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய படங்கள் வியாபாரமாவதற்கும் மக்கள் பார்ப்பதற்கும் துணையாக இருந்திருக்கு. அதுக்காக நான் அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்கிறேன். Girias, இது நம்ம ஃபேமிலி.